நண்பர்கள் அனைவருக்கும் இளம்பெருவழுதியின் இனிய வணக்கம். உங்கள் எல்லாருமே தெரிஞ்ச விஷயம்தான், விடுதலை சிறுத்தை கட்சி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மொத்தமாக ஒரு 5 மாநிலங்களில் போட்டி போடுறாங்க. தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, மொத்தமாக ஒரு 5 மாநிலங்களில் போட்டி போடுறாங்க. இந்த 5 மாநிலங்களில் யார் யார் போட்டி போடுறாங்க, எந்தெந்த வேட்பாளர்கள் போட்டி போடுறாங்க, எந்தெந்த வேட்பாளர்கள் தனித்தொகுதியில் போட்டி போடுறாங்க, எந்தெந்த வேட்பாளர்கள் பொது தொகுதியில் போட்டி போடுறாங்க அப்படின்ற மாதிரி முழு தரவுகள் எல்லாமே விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம்னு வச்சு அதில் முழு தரவுகளையும் சொன்னார். சரிங்களா? ஸோ அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டில் ஒரு 2 தொகுதியில் போட்டி போடுறாங்க. சிதம்பரம், விழுப்புரம், இந்த 2 தொகுதியில் போட்டி போடுறாங்க. இந்த 2 தொகுதியிலையுமே பானை சின்னத்தில் தான் போட்டி போடுறாங்க. இந்த பானை சின்னமே இப்போ தான் ரீசெண்டாக கொடுத்தாங்க. 2 நாட்களுக்கு முன்னாடி தான் பானை சின்னத்தை கொடுத்தாங்க. ஒரு நீண்ட நெடிய சட்ட போராட்டம், இந்த சட்ட போராட்டத்துக்கு பின்பாக தான் இந்த பானை சின்னத்தை கொடுத்துருக்காங்க. வேறு வழி இல்லாமல் தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்காங்க, இல்லாட்டி கொடுத்துருக்க மாட்டாங்க. சரிங்களா? ஸோ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இந்த 2 தொகுதியிலுமே பானை சின்னத்தில் போட்டி போடுறாங்க. ஆனால் பிற மாநிலங்களில் மொத்தமாக ஒரு 5 மாநிலங்களில் போட்டி போடுறாங்க. 5 மாநிலங்களில் தமிழ்நாட்டில் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. மீத இருக்க இந்த 4 மாநிலங்களில் அங்கேயும் பானை சின்னம் தான் கேட்டிருக்காங்க. ஆனால் கிடைக்குமா கிடைக்காதா? தேர்தல் ஆணையம் என்ன சொல்கிறாங்க, இந்த பானை சின்னத்தை மீட்டெடுப்பதற்காக, பிற மாநிலங்களில் மீட்டெடுப்பதற்காக விடுதலை சிறுத்தை கட்சி மேற்கொண்ட முயற்சி என்ன, ஒரு சிறு முயற்சி என்ன அப்படின்ற மாதிரி ஒரு சிறு தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. அது என்ன தகவல் அப்படின்றத இந்த காணொலியில் இந்த டீட்டெயிலாக பார்த்துடலாம். நாங்க இப்படி வந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குடிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். அதான் மக்களே, இந்த தேர்தல் ஆணையம் எந்தெந்த வழிமுறைகளின் அடிப்படையில் சின்னத்தை வழங்குவாங்க அப்படின்றத ஒரு லைட்டாக ஷார்ட்டாக மட்டும் பார்த்துடலாம். தேர்தல் ஆணையம் ஒரு 3 கேட்டகரி பிரிச்சிருக்காங்க. அதாவது கட்சிகளை வந்து ஒரு 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று தேசிய கட்சிகள். தேசிய கட்சிகள்லாம் பாஜக, அதுக்கப்புறம் காங்கிரஸ், இவங்க எல்லாமே தேசிய கட்சி என்று சொல்லப்படுகின்ற அந்த லிஸ்ட்டுக்குள்ளே வந்துடுவாங்க. அடுத்து மாநில கட்சிகள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கேட்டகரி இருக்குது. இந்த மாநில கட்சிகள் அப்படின்னா என்னென்னா, திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இவங்கெல்லாம் மாநில கட்சிகள் என்று சொல்லப்படுகின்ற கேட்டகரிக்குள்ள வந்துடுவாங்க. அடுத்து ஒரு 3ஆவதாக ஒரு கேட்டகரி வச்சுருக்காங்க. இந்த 3ஆவது கேட்டகரிக்குள்ளே தான் விடுதலை சிறுத்தை கட்சி, மதிமுக, நாம் தமிழர் கட்சி இவங்கெல்லாம் வராங்க. அந்த 3ஆவது கேட்டகரி என்ன அப்படின்னா, பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மொத்தமாக ஒரு 3 கேட்டகரி, தேசிய கட்சிகள், மாநில கட்சிகள், பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் அப்படின்ற மாதிரி 3 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. அதனால் பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் எல்லா கட்சிகளுமே பதிவு பண்ணியிருப்பாங்கள்ல. தேசிய கட்சியும் பதிவு பண்ணியிருப்பாங்க, மாநில கட்சிகளும் பதிவு பண்ணியிருப்பாங்க. அதனால் பதிவு செய்யப்பட்ட கட்சிகள்னு சொல்லி தனியாக ஒரு கேட்டகரி. அது எதற்காக அப்படின்னா, அவங்கெல்லாம் பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் தான். விடுதலை சிறுத்தை கட்சி, நாம் தமிழர் கட்சி, மதிமுக அவங்கெல்லாம் பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் தான். ஆனால் அவங்களுக்கென்று ஒரு சின்னங்கள் வந்து இருக்காது, சுயமாக ஒரு சின்னங்கள் வந்து இருக்காது. இந்த சுயமாக சின்னத்தை பெற வேண்டும் என்றால் அதுக்கும் ஒரு சில கிரைட்டீரியாலாம் இருக்குது. அதெல்லாம் பேசினா ரொம்ப நேரம் ஆகும். சரிங்களா? ஸோ அது தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இவங்கெல்லாம் வந்து பதிவு செய்யப்பட்ட கட்சிகள், ஆனால் இவங்களுக்கென்று ஒரு சின்னங்கள் வந்து இருக்காது. சரிங்களா? ஸோ வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய கட்சிகள் எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்றத லைட்டாக தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி, இப்போ சின்னங்கள் எப்படி வழங்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஒரு சிதம்பரம் தொகுதி இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். இந்த சிதம்பரம் தொகுதியில் சுயேட்சையாக, கட்சிகளே இல்லாமல் சுயேட்சையாக வேட்புமனு தாக்கல் பண்ணுற நபர்லாம் இருக்கிறாங்க. இப்போ சுயேட்சைனா நீங்கள் வார்டு கவுன்சிலர் தேர்தலாம் பார்த்தீங்கன்னா கட்சி இருக்காது, ஆனால் சுயேட்சையாக நானும் போட்டி போடுறேன் அப்படின்னு சொல்லி போட்டி போடுவாங்க. அரிக்கன் விளக்கு சின்னம், அந்த சின்னம், இந்த சின்னம் போட்டி போடுவாங்க. ஸோ கட்சியே இல்லாமல் போட்டி போடுகின்ற நபர்களும் கூட இருக்கிறாங்க. அவங்க தான் வந்து சுயேட்சை வேட்பாளர்கள். ஆனால் அதே மாதிரி பதிவு செய்யப்பட்ட கட்சிகளின் மூலமாகவும் என்ன பண்ணுவாங்கன்னா போட்டி போடுவாங்க. அவங்களும் கூட சுயேட்சை வேட்பாளர்கள் தான். ஏன்னா அவங்க வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருந்த போதிலும் கூட அவங்களுக்கென்று ஒரு சுயமாக சின்னங்கள் கிடையாது. ஸோ தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் விடுதலை சிறுத்தை கட்சி வந்து ஒரு சுயேட்சை வேட்பாளர் தான், நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு சுயேட்சை வேட்பாளர் தான். சரிங்களா? ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் பதிவு செய்யப்பட்ட கட்சியின் மூலமாக போட்டி போடுகின்ற நபர்களுமே சுயேட்சை வேட்பாளர் தான், அவங்களும் போட்டி போடுவாங்க. அதே மாதிரி வந்து கட்சியே இல்லாமல் சுயேட்சை வேட்பாளர் போட்டி போடுறாங்க தெரியுமா, அவங்களும் போட்டி போடுவாங்க. ஸோ ஆக மொத்தத்தில் ஒரு தொகுதிக்குள்ள ஒரு 1000 பேர் வந்து சுயேட்சை வேட்பாளர் கட்டியிருக்காங்க வச்சுக்கோங்க. இந்த இதில் வந்து 1000 பேர்த்தில் ஒரு 10 கட்சிகள் தான் பதிவு செய்யப்பட்ட கட்சிகள், அவங்களும் வந்து நான் போட்டி போகிறோம் கட்டிருக்காங்க. மீத இருக்க 990 நபர்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்கெல்லாம் வந்து கட்சியே இல்லாத சுயேட்சை வேட்பாளர்கள், அவங்களுமே போட்டி போகிறோன்னு சொல்லி ஒரு வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்க வச்சுக்கோங்க. இதில் ஒரு 500 நபர்கள் பானை சின்னத்தை கேட்டிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கிறோம். உதாரணம் சொல்கிறேன், ஒரு 500 நபர்கள் பானை சின்னத்தை கேட்டிருக்காங்க. இந்த 500 நபர்களில் எத்தனை பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் பானை சின்னத்தை கேட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி தேர்தல் ஆணையம் பார்த்து அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி வந்து கொடுக்கணும். ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி அவங்களுக்கு தான் கொடுக்கணும்.
ஸோ அதனைப்புள்ள சிதம்பரம் தொகுதியில் விடுதலை சிறுத்தை கட்சி நிறுவனர் முனைவர் தொழில் திருமாவளவர்கள் எனக்கு பாணிச்சின்னம் வேணும் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணியிருந்தார். அதே மாதிரி வந்து இன்னொரு நபர் அவர் வந்து பதிவு செய்ய, அவர் கட்சியே கிடையாது, அவர் கட்சியே இல்லாமல் ஒரு சுயேட்சை வேட்பாளராக அவரும் பாணிச்சின்னம் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி வந்து அப்ளை பண்ணியிருந்தார். ஸோ 2 நபர்கள் பாணிச்சின்னம் அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் தேர்தல் ஆணையம் என்ன பண்ணியிருந்திருக்கணும், அவங்க என்ன பண்ணியிருந்திருக்கணும்னா, விடுதலை சிறுத்தை கட்சி வந்து ஒரு பதிவு செய்யப்பட்ட கட்சி, தேர்தல் ஆணையத்தின் மூலமாக அங்கீகரிக்கப்பட்ட கட்சி. அப்படிங்கிற பட்சத்தில் விசிகாவுக்கு தான் பானை சின்னத்தை தூக்கி கொடுத்துருக்கணும். இன்னொரு தனிப்பட்ட குவாலிஃபிகேஷன் விசிகாவுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க ஆல்ரெடி 2 தேர்தலை சந்திச்சிருக்காங்க, பானை சின்னத்தை வச்சு சந்திச்சிருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி யாருக்கு கொடுத்துருக்கோம்னா விசிகாவுக்கு தான் கொடுத்துருக்கணும். ஆனால் வந்து அதையும் கொடுக்காம சில பல காரணங்கள் எல்லாமே சொல்லி காலம் தாழ்த்திட்டே இருந்தாங்க. நிறையா ஜனநாயக சக்தியினுடைய குரல்களின் விளைவுளால் வேறு வழி இல்லாமல் கொடுத்துருக்காங்க. பானை சின்னத்தை கடைசியாக இறுதியாக தேர்தல் ஆணையம் விசிகாவை கொடுத்துட்டாங்க. இன்னொரு மெயினான காரணம் என்ன அப்படின்னா, அந்த கட்சியே இல்லாத நபர் ஒருத்தர் வந்து சுயேட்சை வேட்பாளர் வந்து பானை சின்னத்தை கட்டியிருந்தார் தெரியுமா, அவருடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதன் விளைவுளால் காம்படிஷனே இல்லை, பானை சின்னம் தூக்கி கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக வந்து இந்தளவுக்கு போயிருக்கவே கூடாது. எப்போ அவங்க வந்து பதிவு செய்யப்பட்ட கட்சிப்பா, அவங்களுக்கு தான் இப்போ ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்கணும், ஆனால் கொடுக்கவே இல்லை. ஸோ இந்த ஒரு முறைகளின் அடிப்படையில் தான் சின்னத்தை வழங்குறாங்க. சரிப்பா, இப்போ நீ சொல்கிற, அப்போ இந்த நாம் தமிழர் கட்சி அவங்களும் பதிவு செய்யப்பட்ட கட்சி தானே, அவங்களுக்கே சின்னம் தரல அப்படின்னு கேட்குறீங்களா? அவங்களுக்கு சின்னம் மறுத்ததற்கான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம தேர்தல் ஆணையம் ஒரு போர்ட்டல் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. தேர்தல் நெருக்கவட்டில் ஒரு போர்ட்டல் ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த போர்ட்டலுக்குள்ளே போய் குறிப்பிட்ட கால இடைவெளிக்குள்ளே எனக்கு இந்த சின்னம் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம அப்ளை பண்ணணும். எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அதாவது தேசிய கட்சிகள், மாநில கட்சிகளை தவிர்த்து இந்த பதிவு செய்யப்பட்ட கட்சிகள், அதேமாதிரி சுயேட்சை வேட்பாளர்கள் எல்லாருமே என்ன பண்ணணும்னா அப்ளை பண்ணணும், எனக்கு இந்த சின்னம் வேணுங்கன்னு சொல்லி அப்ளை பண்ணணும். ஆனால் நம்ம நாம் தமிழர் கட்சி வந்து அப்ளையே பண்ணவே இல்லை. ஸோ அதனால தான் அவங்களுக்கு அந்த சின்னம் கிடைக்கல. சரிங்களா, இது வந்து ஒத்துக்கிட்டாகணும். ஆனால் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்க ஒத்துக்கிற மாட்டாங்க. ஸோ சின்னங்கள் வழங்கும் முறை வந்து இதன் அடிப்படையில் தான் சின்னங்கள் வழங்குறாங்க. ஸோ இதன் அடிப்படையில் பார்க்குறப்ப இந்த பிற மாநிலங்கள் இருக்குது தெரியுமா, தமிழ்நாட்டை தவிர்த்து இருக்கின்ற பிற மாநிலங்கள் இருக்குது தெரியுமா, இந்த பிற மாநிலங்களிலும் கூட இந்த பானை சின்னம் வேணும்னு சொல்லி கேட்டு யாரும் அப்ளை பண்ணவே இல்லை. விசிகா மட்டும் தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. இன்னொரு விசிகாவுக்கு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசிகா வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, பதிவு செய்யப்பட்ட கட்சி. அப்போ பதிவு செய்யப்பட்ட கட்சியாக இருந்து கொண்டிருக்கின்ற பொழுது விடுதலை சிறுத்தை கட்சிக்கு இந்த பானை சின்னத்தை வழங்கி ஆக வேண்டும். ஆனால் தேர்தல் ஆணையம் இன்ன வரைக்கும் கூட அறிவிப்பு செய்யாமல் காலம் தாழ்த்திக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த காலம் தாழ்த்துதலுக்கான காரணம் என்ன என்று அறிவதற்காக தான் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய வழக்கறிஞர் பார்வேந்தர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபர், அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, நேற்று நள்ளிரவு அந்த பயணப்பட்டிருக்காரு. நான் என்னன்னு போய் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி, சட்ட ரீதியாக அணுகிறேன் அப்படின்ற மாதிரி பயணப்பட்டிருக்காரு. ஸோ அவர் வந்து போயிருக்காரு, யார் யார் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க, யார் அப்ளை பண்ணியிருக்காங்க, உண்மையாகவே விசிகாவுக்கு வந்து இந்த பானை சின்னத்துக்கு காம்படிஷன் அங்கே இருக்குதா, வேறு யாரும் அப்ளை பண்ணியிருக்காங்களா, இந்த மாதிரி முழு தரவுகள் எல்லாமே பார்த்து அதன் அடிப்படையில் எங்களுக்கு வந்து சின்னத்தை ஒதுக்கிறதுல உங்களுக்கு என்னங்க சிக்கல் அப்படின்ற மாதிரி சட்ட போராட்டம் நிகழ்த்துவதற்காக விசிகாவுடைய வழக்கறிஞர் பார்வேந்தன் அவர்கள் போயிருக்காரு. ஸோ என்ன நடக்கும் அப்படின்றது தெரியல. ஒருவேளை சின்னம் கிடச்சி அப்படின்னா, இல்லாட்டி இந்த சின்னம் சம்பந்தமான ஏதாவது செய்திகள் கிடைச்சாலும் கூட நான் அப்டேட் பண்ணுறேன் என்பதனை கூறிக்கொண்டு, கற்பி ஒன்று புரட்சி செய்கின்ற புரட்சிலாம் வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.